குடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை எப்படி வெளியேற்றுவது? நாம் சாப்பிடக்கூடிய உணவு மூலியமாகவே, அதாவது டெய்லி நம்ம சாப்பிடக்கூடிய டயட்லேயே நம்ம குடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை இதுலேயுமே நிறைய பேருக்கு மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கும். இந்த கான்ஸ்டிபேஷன் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தோம்னா குடல் பகுதியில் அதிகமான கழிவுகள் சேர இல்லைங்க. நான் நார்மலாகவே வீட்டில் இருந்த மாதிரியே குடல் கழிவுகளை வெளியேற்றணும், என்னுடைய இன்டெஸ்டைனை நான் ஆரோக்கியமாக வச்சுக்கணும். முக்கியமாக பேசிக்காக இதற்கு அருகம்புல் சாறு குடிக்கலாம். அருகம்புல் சாறு நம்ம 2-3 கைப்பிடி அளவு அருகம்புல் எடுத்து மிக்சியில் போட்டு ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி கொஞ்சம் எலுமிச்சை சாறு சேர்த்து வடிகட்டி ஒரு 200 ml அளவுக்கு குடிக்கலாம். வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். குடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை எப்படி வெளியேற்றுவது? நாம் சாப்பிடக்கூடிய உணவு மூலியமாகவே, அதாவது டெய்லி நம்ம சாப்பிடக்கூடிய டயட்லேயே நம்ம குடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்ற முடியுமா? ஏன்னா நம்ம குடல் ஆரோக்கியம் தான் உடலோட ஆரோக்கியத்தை தீர்மானிக்குது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே நம்ம உடலில் ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகள், முக்கியமாக இந்த சரும நோய்கள் வருது இல்லைங்களா? தேமல் வருது, இல்லை எக்ஸிமா மாதிரி வரக்கூடிய கரப்பான் நோய்கள், இல்லை சொரியாசிஸ், நிறைய ஹேர்ஃபால் ஆகிறது, அங்கங்கே கருமை நிறத்தில் திட்டுக்கள் தெரியறது, இது எல்லாமே நம்ம உடலில் கழிவுகள் தேங்கிறது. உடலில் கழிவுகள் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம இன்டெஸ்டைன் பகுதியில் சாப்பிடக்கூடிய உணவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நாளடைவில் கழிவாக சேருது அப்படின்னு சொல்லலாம். இதில் முக்கியமாக நம்ம பிளட் பியூரிஃபையர் நிச்சயமாக எடுக்கணும். ஸோ குடலில் உறிஞ்சப்படக்கூடிய உணவுகள் மீதி இருக்கக்கூடியது எல்லாமே நம்ம மோஷனாக, அதாவது மலமாக வெளியேற்றுறோம். இதுலேயுமே நிறைய பேருக்கு மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கும். ஸோ இந்த கான்ஸ்டிபேஷன் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தோம்னா குடல் பகுதியில் அதிகமான கழிவுகள் சேர ஆரம்பிக்குது. அடுத்ததாக இன்னும் நிறைய பேருக்கு ஜாயின்ட் பெயின் சொல்லுவாங்க, மூட்டுக்களில் ஏற்படக்கூடிய வலி. ஸோ இந்த ஆர்த்ரைட்டிஸ் மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே சரியாகிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, குடலில் கழிவுகள் சேர்ந்திருந்தால் நமக்கு ஜாயிண்டில் நிறைய பெயின் வரும். அதே மாதிரி தான் சரும நோய்களும். இப்போது பொதுவாகவே இந்த மாதிரி மூட்டு வலி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு, சருமத்தில் நோய் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா கான்ஸ்டிபேஷன் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். முக்கியமாக பார்த்தோம்னா தலைவலி, அடிக்கடி தலைவலி வருது, மைக்ரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலி. இந்த தலைவலி பிரச்சனை இருந்தாலும் என்னென்னா குடல் பகுதியில் நமக்கு கழிவுகள் அதிகமாக சேருதுன்னு சொல்லலாம். குடல் பகுதியில் கழிவுகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்னொரு விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அப்பெண்டிசைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். குடல் வால் அழற்சி, இன்ஃப்ளமேஷன், அதாவது அப்பெண்டிக்ஸில் இன்ஃப்ளமேஷன் ஏற்படுறது. இன்ஃப்ளமேஷன் இருக்கும் பொழுது அந்த வலி எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா, வலது பக்கத்தில் நம்மளுடைய வலது பக்கம் வயிறில், அடி வயிறில் வலது பக்கத்தில் ஒரு வலி இருக்கும், தாங்க முடியாத வலி. அதுவுமே மோஷன் போகும்போது அதிகமான வலி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். தொப்புள் பகுதியிலையும் வலி தெரியும். இது எல்லாமே குடல் பகுதியில் கழிவுகள் அதிகமாக சேருவதனால வரக்கூடிய பிரச்சனைகள் தான். இதை தாண்டி என்ன ஆகுதுன்னா பிளட்லேயும் நிறைய இம்ப்யூரிட்டிஸ், டாக்ஸின்ஸ் இது எல்லாமே சேர ஆரம்பிக்கும். சித்த மருத்துவத்தில் ஒரு ட்ரீட்மெண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம்னா பிளட் பியூரிஃபையர் கொடுத்து தான் நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்ததாக பேதி மருந்துகளை நம்ம கொடுக்குறோம். குடல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வெளியேற்றக்கூடிய மருந்துகளை நம்ம கொடுத்து தான் அடுத்தடுத்து நம்ம ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறோம். முக்கியமாக வாதம் சம்பந்தப்பட்ட நோய்கள், ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது, முடக்கு வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இல்லை அடுத்தது பார்த்தோம்னா ஸ்ட்ரோக் மாதிரி, அது பக்கவாதம் வந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு, தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் குடல் கழிவுகளை வெளியேற்றக்கூடிய மருந்துகளை கொடுத்து தான் அதுக்கப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவோம். இல்லைங்க, நான் நார்மலாகவே வீட்டில் இருந்த மாதிரியே குடல் கழிவுகளை வெளியேற்றணும், என்னுடைய இன்டெஸ்டைனை நான் ஆரோக்கியமாக வச்சுக்கணும். முக்கியமாக பார்த்தோம்னா நம்ம குடல் பகுதியில் இருக்கக்கூடிய குட் பாக்டீரியாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பாக்டீரியாஸ், ப்ரோபயோட்டிக்ஸ் என்ன பண்ணுதுன்னா கட்டுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு டைஜஷனை நமக்கு கொடுக்குது. இம்யூனிட்டி நமக்கு டெவலப் ஆகிறதுக்கும் இந்த கட் பாக்டீரியாஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அடிக்கடி இப்போது நீங்கள் ஒரு குடல் கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு ஒரு பேதி மருந்து எடுக்கிறோன்னா இதில் நிறைய வகைகள் இருக்குது. ஸோ லகு பேதி, ஈஸியாக பேதியாகக்கூடிய மருந்துகள், இல்லை கொஞ்சம் ஒரு 7-8 முறை பேதியாகக்கூடிய மருந்துகள், அந்த மாதிரி இருக்குது. வீட்டில் நம்ம ஈஸியாக ஒரு 3-4 முறை பேதியாகக்கூடிய குடல் கழிவுகளை சுத்தம் செய்யக்கூடிய மருந்துகள் இருக்குது.
மற்ற கொஞ்சம் எஃபெக்டிவான மெடிசின்ஸ் எடுக்கணும்னா அது கண்டிப்பாக டாக்டரை கன்சல்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் தினமும் நம்ம இந்த ஃபுட்டு சாப்பிட்டா குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும் அப்படின்னா எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கலாம்னா, டோட்டலாக நம்ம காய்கறிகளை எடுக்கணும். அடுத்தது ஃப்ரூட்ஸ். கொஞ்ச நாளைக்கு இந்த குடலில் சுத்தம் செய்யக்கூடிய நாட்கள் 21 நாட்களோ இல்லை 30 நாட்களோ நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த டைமில் மட்டும் நான்வெஜ் அசைவ உணவுகளை தவிர்த்துட்டு முழுவதுமாக காய்கறிகள், பழங்கள் இதை மட்டும் நம்ம சாப்பிடணும். தினமும் காலையில் டீ காஃபி குடிக்கிறதையும் அவாய்ட் பண்ணிவிட்டு பேசிக்காக இது ஏதாவது ஒரு பழச்சாறோ இல்லை நம்ம காய்கறியை ஜூஸ் மாதிரி போட்டோ எடுத்துக்கலாம். ஹெர்பல் டீ மாதிரியும் நம்ம குடிச்சிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி முதல்ல காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம குடிக்கும்பொழுது குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள், அசிடிட்டி நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இது எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும். பேசிக்காக இதற்கு அருகம்புல் சாறு குடிக்கலாம். அருகம்புல் சாறு நம்ம 2-3 கைப்பிடி அளவு அருகம்புல் எடுத்து மிக்சியில் போட்டு ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி, கொஞ்சம் எலுமிச்சை சாறு சேர்த்து வடிகட்டி ஒரு 200 ml அளவுக்கு குடிக்கலாம். இதற்கு அடுத்து வேறு என்ன குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நெல்லிக்காய் சாறு, அப்படி இல்லைன்னா சுரைக்காய் சாறு குடிக்கலாம். இது எல்லாமே நம்ம குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடியது தான். இதை தாண்டி அருகன்கட்டை குடிநீர் அப்படின்ற ஒரு மருந்து சித்த மருத்துவத்தில் இருக்குது. இதையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இதை தாண்டி நம்ம டாக்ஸின்ஸ் வெளியேறணும் அப்படின்னா நம்மளோட கிளினிக்கில் ஸ்பெஷல் ப்ராடக்டாக ஹெர்பல் டீடாக்ஸ் டீ அப்படின்ற ஒரு டீ இருக்குது. இதையும் நம்ம எடுக்கும்பொழுதும் குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள், பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் இது எல்லாமே வெளியேற ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் வாரம் 2 அல்லது 3 நாட்களாவது சமைக்காத உணவுகளை நம்ம எடுக்கணும். அதாவது சமைக்காத காய்கறிகள், முளை கட்டிய பயிறு வகைகள், கொஞ்சமாக தேங்காய் பால், இது எல்லாமே நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா குடல் கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும். அதற்கப்புறம் மதியம் நேரத்திலோ இல்லை இரவு நேரத்தில் எடுக்கக்கூடிய உணவும் எல்லாமே காய்கறிகள் கொஞ்சம் அதிகமாக இருந்தோ இல்லை நம்மளுடைய அரிசி வகைகள், பாரம்பரிய அரிசி வகைகளை நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னாலும் அதிகமாக ஃபைபர் கண்டென்ட் எடுக்கும்போது குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும். இரவு நேரத்தில் நம்ம உறங்கும் பொழுது கொஞ்சமாக ஒரு 4-5 கிராம் அளவுக்கு கடுக்காய் பொடியை நம்ம தண்ணீரில் கலந்து, வெந்நீரில் கலந்து குடிக்கலாம். நிலாவாரை பொடி எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சித்த மருந்துகளை இரவு நேரத்தில் தூங்கும் பொழுது வெந்நீரில் கலந்து ஒரு 5 கிராம் அளவுக்கு குடிக்கும்பொழுது குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறும். இது தொடர்ந்து 21 நாட்களோ இல்லை 30 நாட்களோ நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இதை தாண்டி இல்லைங்க, நான் ஸ்டொமக் வாஷ் ப்ராசஸ் மாதிரியே பண்ணணும், ஸோ இன்றைக்கி 1 டே நான் ஃப்ரீயாக இருக்கேன், ஸோ ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வெளியேறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, மேனி தைலம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது. இல்லைன்னா சித்தாதி எண்ணெய் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்குது. இதை ஒரு 15-20 ml அளவுக்கு காலையில் எந்திரிச்ச உடனே வெந்நீரில் கலந்து நம்ம குடிக்கணும். ஸோ இதை குடிக்கும்பொழுது 1 மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ளே நமக்கு என்ன ஆகும்னா வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும். ஒரு 3-4 முறை நமக்கு என்ன ஆகும்னா லூஸ் மோஷன் போக ஆரம்பிக்கும். அன்றைக்கு எடுக்கக்கூடிய உணவு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம மோர் சாதம், தயிர் சாதம் இதுதான் சாப்பிடணும். இதை தாண்டி நமக்கு நீண்ட நாட்களாக குடல் கழிவுகளை வெளியேற்றணும், ரொம்ப கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் இருக்குன்னா நீங்கள் சித்த மருத்துவரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்க கொடுக்கக்கூடிய வேதி மருந்துகளை நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம கிளினிக்கில் பார்த்தோம்னா தொடர்ந்து வரக்கூடிய பல நோய்களுக்கு காரணம், வாத நோய்களுக்கு, தோல் நோய்களுக்கெல்லாம் முக்கியமான காரணம் இந்த குடல் கழிவுகள் தான். இதை வெளியேற்றுவதற்கான மருந்துகளை நம்ம சிறப்பாக கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் எப்படி அசைவ உணவு தடுக்கிறோமோ அதே மாதிரி அதிகமான புளிப்பு, காரம், எண்ணெய் சார்ந்த உணவுகள், ஃப்ரோசன் டயட் அப்படின்னு சொல்லக்கூடிய உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட்ஸ் இந்த மாதிரியான உணவு வகைகளையும் தவிர்த்தோம் அப்படின்னா குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும். ஏன்னா பல நோய்களுக்கு காரணம் குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் தான். ஸோ குடல் கழிவுகளை வெளியேற்றக்கோ இல்லை மலச்சிக்கல் தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர், ஆதம்பாக்கம், சென்னை. நன்றி.